கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஒரு முறை ஒரு செல்வந்தர் ஒரு கிராமத்தின் வழியாய் நடந்து சென்றார். அப்பொழுது அந்த கிராமத்தில் ஒரு மண்மேட்டில் ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருந்தது. இதை பார்த்து செல்வந்தருக்கு அந்த குழந்தையை பிடித்து போக அந்த குழந்தையை குறித்து விசாரித்து பார்த்தார். எல்லோரும் அந்த குழந்தையை குறித்து சொல்லும் பொழுது அந்த குழந்தை நிர்கதியாய் தன் பெற்றோரை இழந்து நிற்கிறது என்று கூறினார்கள். இதை கேட்டு செல்வந்தர் அந்த குழந்தையை தானே தத்தெடுப்பதாக கூறுகிறார். தன் வீட்டிற்கு அந்த குழந்தையை அழைத்து வந்து தம்முடையதாக மாற்றினார். இந்த குழந்தைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து தன்னுடைய வீட்டில் ஒரு இடத்தை கொடுத்து அந்த குழந்தையை தம்முடைய சுதந்திரம் ஆக்கி கொண்டார். இதே போலத்தான் கர்த்தர் நம்மையும் கண்ணோக்கி பார்த்து தகுதியில்லாத நமக்கு உயர்வையும் வாழ்வையும் அளிக்கின்றார். இஸ்ரவேல் தேசத்தை புதுப்பிக்க கர்த்தர் ஒரு வாக்குறுதி கொடுத்து இஸ்ரவேல் தேசத்தை அவமானத்தில் இருந்து மீண்டு வர செய்தார். உங்களை சுற்றியிருக்கும் தேசங்கள் தங்கள் அவமானத்தை சுமந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் ஒரு ஆணித்தரமான வார்த்தையில் இஸ்ரவேலை நியாயப்படுத்துவதாகவும், இஸ்ரவேலின் மீது தேசங்கள் எதிர்பார்க்கும் அவமானம் இஸ்ரவேலின் எதிரிகள் மீதே வரும் என்று உறுதியளித்தார். இஸ்ரவேலின் எதிரிகளை சமாளிப்பதாக கர்த்தர் வாக்குறுதி அளித்தார். அதே நேரத்தில் இஸ்ரவேல் தேசத்தை தனித்துவமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் ஆசீர்வதிப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு தெய்வீக சுற்றுச்சூழல் மற்றும் விவசாய புதுப்பித்தல் வரும் என்று கர்த்தர் வாக்கு அருளினார். இஸ்ரவேல் அரசாங்கத்தின் புள்ளி விவரங்கள் மற்றும் அறிக்கைகளின்படி இஸ்ரவேலின் நிலத்தில் 23% மட்டுமே விவசாயத்திற்கு ஏற்றது என்றாலும் 1948 நவீன இஸ்ரவேல் ஸ்தாபிக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் விவசாயத்திற்கும் உற்பத்திக்கும் பயன்படுத்தும் நிலத்தின் அளவை விட மும்மடங்கிற்கும் மேலாக 16 மடங்கு அதிகரித்துள்ளது. விவசாய நிலமாக இருந்த தரிசு நிலம் இப்போது உலகிற்கு ஒரு முன்மாதிரியாக உள்ளது. மேலும் இஸ்ரவேல் அதன் சொந்த உணவு தேவைகளில் பெருமளவு இப்போது உற்பத்தி செய்கிறது மற்றும் ஒரு பெரிய விவசாய ஏற்றுமதி தொழிலை கொண்டுள்ளது. இஸ்ரவேல் மற்றும் அதன் தேசத்திற்கான கர்த்தரின் திட்டத்தின் முழுமையில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட மிகப்பெரிய பலன்களின் தொடக்கமாக இந்த ஈர்க்கக்கூடிய முன்னேற்றங்களை நாம் கருதலாம். இஸ்ரவேல் தேசத்தில் தற்போதுள்ள பெரும் காடு வளர்ப்பு திட்டங்கள் ஆச்சரியமானவை. வரவிருக்கும் யதார்த்தத்தின் முன்னோடிகளாக இவை பார்க்கப்படுகின்றன. என் ஜனங்கள் என்று அன்போடு யெகோவா இஸ்ரவேலரை அழைக்கின்றார். இஸ்ரவேலரை மீட்டெடுப்பது மட்டுமல்லாமல் முந்தைய காலங்களுக்கு அப்பால் அவர்களை ஆசீர்வதிப்பதாகவும் கர்த்தர் வாக்குறுதி அளித்தார். இந்த வாக்குறுதி நிலத்தை மையமாக கொண்டது, ஆனால் நிச்சயமாக யூத மக்களுடனும் இணைக்கப்பட்டுள்ளது. நான் அவர்களை கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் வாக்குரைத்தார். தம்முடைய ஜனத்தின் மீது இருந்த அன்பினாலும் அவர்கள் மீது இருந்த கரிசனினாலும் நான் அவர்களை கண்ணோக்குவேன் என்றார். இன்றும் கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார். நீங்கள் வீடுகளை இழந்து உங்கள் உடைமைகளை இழந்து ஏதோ ஒன்று இழந்து இருக்கலாம். கர்த்தர் உங்களை மீண்டும் பார்த்து உங்கள் குறைகளை நீக்கி உங்கள் வாழ்வை ஆசீர்வாதமாக மாற்றுவார். எங்களை நேசிக்கிறதான அன்பின் கர்த்தாவே, இன்று எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்கள் வாழ்வை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.